ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம்னாலே அது சக்தி வாய்ந்த வழிபாட்டிற்கு உரிய மாதம்னு நமக்கு தெரியும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்களிலேயே மிக மிக உன்னதமான பிரபஞ்சத்தின் முழு பேராற்றலும் பூமிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆடி பௌர்ணமி. உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகிக்கிட்டே இருக்கா? இல்லை கடனை அடைக்க முடியாமல் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்களா? உங்களுடைய அத்தனை பண கஷ்டங்களுக்கும் வறுமைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்கள் வீட்டை நோக்கி தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மகா அற்புத நாள் தான் இந்த ஆடி பௌர்ணமி. இந்த வீடியோவில் ஆடி பௌர்ணமி அன்றைக்கு வீட்டிலிருந்தே அன்னை மகாலட்சுமியையும் பௌர்ணமி நிலவையும் எப்படி முறைப்படி வழிபட வேண்டும், வற்றாத செல்வம் பெருக செய்ய வேண்டிய சந்திரலட்சுமி தீப பரிகாரம் என்னவென்று அக்குவேர் ஆணிவேராகத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 7:33 மணியிலிருந்து 29/7/2026 புதன்கிழமை இரவு 8:58 மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பரிகாரத்தை 28ஆம் தேதி இரவு நேரத்திலும் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் 29ஆம் தேதி அந்த 8:58 மணி வரைக்குள்ளும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். முதலில் ஏன் ஆடி பௌர்ணமிக்கு இவ்வளவு மகத்துவம்னு நாம் தெரிஞ்சுக்கிடணும். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் மனதிற்கும் மற்றும் செல்வத்திற்கும் காரகன் ஆவார். பௌர்ணமி அன்று சந்திரன் தன் முழு கலைகளுடன் 16 கலைகளுடன் பிரகாசிப்பார். ஆடி மாதத்தில் சூரியன் கடக ராசியிலும் சந்திரன் மகர ராசியிலும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது குரு மற்றும் மகாலட்சுமியின் அருள் அலைகள் பூமியில் மிக அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக இந்த ஆடி பௌர்ணமி நாளில்தான் அம்பிகை தன் பூரண சக்தியுடன் மக்களுக்கு காட்சி தருகிறாள். இந்த நன்னாளில் நாம் செய்கிற வழிபாடு நம் வீட்டில் இருக்கும் மூதேவியை, அதாவது தரித்திரத்தை வெளியேற்றி ஸ்ரீதேவியை, மகாலட்சுமியை நிரந்தரமாக நம் வீட்டிற்குள் குடிவைக்கும். குறிப்பாக இந்த நாளில் நிலவு ஒளியில் செய்யும் வழிபாடும் பரிகாரமும் நம் ஆழ் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி செல்வ வசியத்தை உண்டாக்கும். சரி எனது அன்பான நேயர்களை, இந்த ஆடி பௌர்ணமி அன்று செல்வம் பெருகும் வழிபாட்டிற்கு நாம் என்னென்ன பொருட்கள் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று பார்த்து விடுவோம். ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டு வேண்டும். சிறிதளவு சுத்தமான பச்சரிசி மற்றும் ஏலக்காய், வெள்ளிக்காசு எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களிடம் வெள்ளிக்காசு இல்லை என்றால் சாதாரணமான 5 ரூபாய் நாணயம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு மஞ்சள், குங்குமம் மற்றும் தாமரை மலர். அது நன்றாக வாசனை நிறைந்த மலராக இருக்க வேண்டும். தாமரை மலர் இல்லாதவர்கள் வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு புதிய மண் அகல் விளக்கு, மண் விளக்கு புதியதாக வேண்டும். மற்றும் பசுனை. நெய்வேத்தியத்திற்கு பாலாடை கட்டி அல்லது பால் பாயாசம், அதாவது பாலினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்று வேண்டும். எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் 1 டம்ளர் காய்ச்சிய பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போதான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான உங்கள் வீட்டை நோக்கி அஷ்டலட்சுமியும் ஈர்க்கக்கூடிய மகா ரகசிய பரிகாரத்தை பார்க்க போகின்றோம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு பெயர் சந்திரலட்சுமி தீப பரிகாரம். ஆடி பௌர்ணமி அன்று, அதாவது நாளைய தினமோ அல்லது இன்றைய தினமோ, அதாவது செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ அன்று மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள் நிலவு வெளிச்சம் இருக்கும் இடத்தில் அல்லது பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் தட்டின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பச்சரிசி என்பது தானியலட்சுமியின் அம்சமாகும். அந்த பச்சரிசியின் நடுவே 3 ஏலக்காய்கள், நல்ல நிலையில் உடையாத நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக 3 எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் நாணயத்தை 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி, அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏலக்காயின் நறுமணம் மகாலட்சுமியை வசியம் செய்யும். அதனால்தான் ஏலக்காயை எடுத்திருக்கின்றோம். இப்போது அதன் மீது, இந்த ஏலக்காய் மற்றும் நாணயத்தின் மீது ஒரு மண் அகல் விளக்கை வைத்து சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தட்டை உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது பால்கனியிலோ அல்லது நிலவு ஒளி விழும் ஜன்னல் அருகிலோ வைக்க வேண்டும்.
வெளிச்சம் வரவில்லை என்றால் பூஜை அறையிலே கூட வைக்கலாம், தவறொன்றும் கிடையாது. பிறகு நிலவை நோக்கி கைகூப்பி, தாயே மகாலட்சுமியே, சந்திர பகவானே, என் வீட்டில் அத்தனை வறுமையும் நீங்கி குபேர சம்பத்தும் வற்றாத ஐஸ்வர்யமும் பெருக வேண்டும். என் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலக வேண்டும். நேர்மறை ஆற்றல்கள் தன்னகத்தை ஈர்க்க வேண்டும். என் பிள்ளைகள் படிப்பிலும் கல்வியிலும் செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் என் குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பூஜை முடிந்ததும் அந்த தட்டில் உள்ள நாணயத்தையும் ஏலக்காயையும் ஒரு பச்சை நிற துணியில் முடிந்து உங்கள் பீரோ லாக்கரில் வைத்து விடுங்கள். அந்த பச்சரிசியை நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதாவது பச்சரிசியில் சர்க்கரை பொங்கல் செய்து கூட குடும்பத்தில் உள்ள அனைவரும் உண்டு மிக மிக எளிமையான பரிகாரம்தான். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடலாம். எனவே இந்த பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிற்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காமல் அந்த மகாலட்சுமி பார்த்து கொள்வாள். பௌர்ணமி அன்று சந்திரனுக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான நிறம் வெண்மை. எனவே அன்றைக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை நிறத்தில் உள்ள பாலினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒன்றை படைப்பது மிக மிக விசேஷம். அதிலும் பால் பாயாசம் செய்து படைப்பது அதீத விசேஷமானது. பாயாசத்தில் பசுனை, முந்திரி, ஏலக்காய், குங்குமப்பூ சேர்த்து படைத்தால் அன்னை மிகவும் மகிழ்வாள். இப்படி பூஜை செய்யும்போது நீங்கள் விளக்கின் முன்னால் அமர்ந்து மகாலட்சுமியின் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித்த பிரசித்த ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசித்த பிரசித்த ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமஹ என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். அப்படி இல்லை என்றால் மிகவும் எளிமையாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ என்னும் மந்திரத்தை கூட 108 முறை உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை என்றென்று நிலைக்கச் செய்யும். எனது அன்பான நேயர்களை, இந்த ஆடி பௌர்ணமி வழிபாட்டின் போது சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அது பௌர்ணமி அன்று வீட்டில் கண்டிப்பாக அசைவ உணவு சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. நீங்கள் என்ற நேரத்தில் எந்த நாளில் பூஜை செய்கிறீர்களோ அன்றைய தினம் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் கோபப்பட்டு சண்டை போடக்கூடாது. மாலையில் வீட்டை இருட்டாக வைக்கக்கூடாது. நிலைவாசலிலும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது மிக மிக விசேஷமாகும். இரவு நேர உணவு உண்ட பிறகு நிலவு ஒளியில் சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்து மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். இந்த அபூர்வ ஆடி பௌர்ணமி நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய லட்சுமி வழிபாட்டை செய்து அன்னை மகாலட்சுமியின் பரிபூரண அருளையும் அளவில்லாத செல்வ வளத்தையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.